Hi students, welcome back to Padida. So in the video, 12th standard max most important, most repeated 5 mark questions பார்த்துடலாம். So generally பார்த்தீங்கன்னா last 3 years இல்ல 4 years question paper எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது எங்கிருந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க, எங்கிருந்து 3 மார்க் வந்திருக்கு, எங்கிருந்து 2 மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 years question paper 2021லேருந்து 2024 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி கிரியேட் பண்ண கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. இப்போ சாப்டர் 1லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் 1ல் கன்ஃபார்ம் கொஷின் பார்த்தீங்கன்னா கிராமர் ரூல் பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.4 அதில் எது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 4th சம், செகண்ட், தேர்ட், 4th, 5 ப்ளஸ் இதே மாதிரி சம் எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. 100% ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இது இல்லாமல் வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா மியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். எக்ஸசைஸ் 1.6ல் செகண்ட் அண்ட் தேர்ட் சம்மும், எக்ஸசைஸ் 1.7ல் செகண்ட் அண்ட் தேர்ட் சம்மும், இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் 100% வரும். இது வந்து ஆக்சுவலாக மிட் டேர்ம் டெஸ்ட் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் வந்து பெரிய எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி, பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ 100% இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லெசன் இருந்து. நெக்ஸ்ட் வந்து லெசன் வைஸ் நம்ம பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் 6 சாப்டர் போயிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.1ல் ஒரு 4 சம் இருக்கும். ரொம்ப ஈஸி சம். 4 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 6.1ல் 9th சம் அண்ட் 10th சம் sin a plus b cos a plus b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 6.3ல் பேஜ் நம்பர் 226, 6.5 பேஜ் நம்பர் 227 இந்த 4 சம்மும் ஒரே டைப் மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கே கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சேஃப்டிக்காக எக்ஸாம்பிள் 6.7 பேஜ் நம்பர் 228 இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வேற எந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினும் வரும் கொஸ்டின் பேப்பரில். நீங்கள் செக் பண்ணி குவார்டர்லி எக்ஸாமில் இந்த கொஸ்டினும் கன்ஃபார்மாக வந்துடும். எக்ஸைஸ் 6.7ல் எல்லா சமமும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த 6 சாப்டர் ஈஸி தான். ஃபார்முலாவில் வேணால் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து உங்கள் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம எந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் போயிடலாம். தேர்ட் சாப்டர் 5 மார்க்ஸ் கம்மி. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்ட்லி ஃபேக்டர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் 3.4ல் இருக்கும் இந்த மாதிரி சம் x - 2 × x - 7 × x - 3 × x + 2 + 19 = 0 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் 3.4ல் இப்படி ஒரு சம் இருக்கும். எக்ஸாம்பிள் 3.23 பேஜ் நம்பர் 117 பல வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சம், இந்த சம் தான் அது. எக்ஸாம்பிள் 3.23ல பேஜ் நம்பர் 117. எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 இந்த டைப்ல இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது இல்லாம இதை விட எது இம்பார்ட்டன்ட் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க 6x⁴ 5x³ 38x² 5x6 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கேயும் 6 இங்கேயும் 6 5 இந்த மாதிரி வரும். இது பேர் தான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.7ல் 5ல் 7th சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 7th பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5 இருக்கும். இந்த சம் மாதிரி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.28 பேஜ் நம்பர் 122 பிளஸ் அடிஷனல் ஒரு சேஃப்டிக்காக கொஸ்டின் நம்பர் 3யும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3யும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3.3ல 5th சம்மும் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பெருசாக செம்ம பெருசாக இருக்கும் இந்த சம். எக்ஸசைஸ் 3.3ல இந்த சம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே ஒரு 5 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல அட்டன் பண்ணிடலாம். போன வருஷம் இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க பப்ளிக் எக்ஸாமில். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்துடும். ஜென்ரலாக சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7 அண்ட் 2.8 பார்த்தா அதில் ஒரு 5 மார்க் 3 மார்க் கூட வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு எக்ஸசைஸுமே இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்துக்கலாம் 5 மார்க். எக்ஸசைஸ் 2.7ல் எக்ஸசைஸில் 6th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கூட கேட்டிருப்பாங்க. = π/4 அப்படின்னு ஒன்று இருக்கும் 6th சம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.27 பேஜ் நம்பர் 82ல = π/2 அப்படின்னு ஒரு சம். இந்த ரெண்டு சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ்ல 6th சம் 2.7ல எக்ஸாம்பிள் 2.27 பேஜ் நம்பர் 82 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது இல்லாமல் எக்ஸசைஸ்ல வந்து 4th சம்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2.8ல எந்த சம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.31 ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் பேஜ் நம்பர் 85ல இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.34 பேஜ் நம்பர் 90ல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல 5th சம். இது எல்லாமே வந்து டி மாவரிஸ் தியரம் பேஸ் பண்ண
கொஷின்ஸ். ஸோ டிமாவரி பேஸ் பண்ண கொஷின் டெஃபினட்டாக ஒன்று கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து 2.8ல் வந்து 2.7 அண்ட் 2.8 எல்லா கொஷினும் பார்க்க ட்ரை பண்ணுங்க. 3 மார்க்கும் அதில் வந்துடும். இது இல்லாமல் வேற என்ன இம்பார்ட்டன்ட் செகண்ட் சாப்டர்ல 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.6ல செகண்ட் சம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஷோ தட் த லோகஸ் ஆஃப் Z அப்படின்னு சொல்லிட்டு சம் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி 2.5ல செவன்த் சம் mod Z Z1 அந்த மாதிரி ஒரு 9 ஈக்குவல்ஸ் 9 Z1 Z2 அந்த மாதிரி ஒரு கொஷின் இந்த சம்மும் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இது 3 இம்பார்ட்டன்ட். ஒரு சேஃப்டிக்காக இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 2.14 பேஜ் நம்பர் 70ல ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.36 பேஜ் நம்பர் 91ல இதுவும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ஓட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸி லெசன். 4.5 வேணா கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகலாம். 4.1லேருந்து 4.4 வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஈஸியாக ஒரு 10 மார்க் இந்த சாப்டர்ல வாங்கிடலாம். ஸோ இதுல எது 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை டொமைன் ஃபைண்ட் த டொமைன் அப்படின்ற சம் வந்து இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ்ல 4.1ல 7th சம், அதே மாதிரி எக்ஸைஸ்ல 4.2ல 8th சம். இந்த 2 சம்மும் ரொம்ப ஈஸி சம் தான். ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். நிறைய வாட்டி ரிப்பீட். இதில் வந்து எக்ஸைஸ் 4.2ல 8th சம் தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.1ல 6th சம்மும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ல வந்து 4.4ம் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 137. இதெல்லாம் வந்து find the value of, find the domain அப்படின்ற சம் வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் tan inverse, find tan inverse ன்னு சொல்லிட்டு 5 மார்க்ல கேட்குறாங்க. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்பிள் 4.22 கன்ஃபார்மாக வரனே சொல்லுவாங்க உங்கள் கோர்ட்டில் எக்ஸாம்க்குலாம். 4.22ல பேஜ் நம்பர் 163 விஐனா வெரி இம்பார்ட்டன்ட் காஸ்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.28ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 165 tan inverse அப்படின்ற சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எக்ஸைஸ்ல 4.5ல 5th சம்மில் 10th சம் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் tan inverse சம் தான் கேட்டிருக்காங்க. அதில் காஸ்ட் இன்வர்ஸ்லாம் இருக்கும், பட் tan inverse சம் தான் கேட்டிருக்காங்க. 5thலேருந்து 10th வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ஓட 5 மார்க் கொஷின்ஸ். நம்ம லாஸ்ட்டாக சாப்டர் 5. சாப்டர் 5ல என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ், ஃபைண்ட் வேர்டெக்ஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ், லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்ற கொஷின் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு கோர்ட்லி எக்ஸாமில். ஸோ எக்ஸைஸ் 5.2ல 4th சம், 5th சம், 8th சம் அதே மாதிரி சம் எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் வந்து மெயினாக 3.39ல கிட்னி ஸ்டோன் அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் 212. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.29 பேஜ் நம்பர் 205 இந்த சம்மும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.19 பேஜ் நம்பர் 192 இந்த கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வேர்டெக்ஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ், லேட்டஸ்ட் ரெக்டம் இதை பேஸ் பண்ண 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது இல்லாமல் எக்ஸைஸ் 5.5 வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ எல்லா சம்மும் பார்த்துக்கிறது நல்லது. இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டனல் சம்மு, வாட்டர் ஃபவுண்டைன் சம், ராக்கெட் கிராக்கர் இந்த சம் வந்து அதுலேயும் மெயினாக இந்த டனல் சம் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு 5 மார்க் எக்ஸைஸ் 5.5 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா 5 மார்க்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 5 மார்க்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தாலும் 5 மார்க்ஸ் ஈஸியாக உங்கள் குவார்டர்லி எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டினும் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணோம். ஃபிசிக்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.